நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோழியை ஃபுல்லாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுக்க போகிறோம். இப்போ கொதிக்க வச்சு எடுத்தாச்சு குக்கரில் இருந்து. தேவையான அளவு உப்பு, 4 ஸ்கூப் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சு அந்த வெங்காய பேஸ்ட் வச்சுருப்போம், அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வேக வச்ச கறியை இந்த குண்டால மிக்ஸ் பண்ண போகிறோம், அந்த தண்ணியோடு சேர்ந்து. நெக்ஸ்ட் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்போ உப்பு காரம்லாம் வந்து கறிக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிடும். இது ஹீட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணணும். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பக்கம் இருக்கிற குண்டால இருக்கிற குழம்ப வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த குழம்பு கறி எல்லாமே இந்த பாத்திரத்துலேயே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கடாயில். இது கொதிக்கிற கேப்பில் நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கார்னிஷ்க்கு ரெடி பண்ணிடுவோம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல் வருது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.